எல்லாரும் வந்து தம்ப்நெயில் பார்த்து வந்திருப்பீங்க. "என்ன ப்ரோ சொல்றீங்க? ஸ்பைடர் மேன போட்டு தள்ள போறாங்களா?" அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அத தானே வீடியோல பார்க்க போறோம். ஸோ பார்க்கலாம். அது எப்படி எத வச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம லேட்டஸ்ட்டா ஒரு இன்டர்வியூல டாம் ஹாலண்டே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் என்னன்னு நம்ம போக போக இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்பைடர் மேன் எடுத்துக்கிட்டு இருந்து போயிரலாம். "எப்படி ப்ரோ ஸ்பைடர் மேன யார் ப்ரோ கொல்லுவா?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அதுக்கு வந்து நம்ம காமிக்ஸ்க்கு வந்து போகணும். காமிக்ல யாரெல்லாம் நம்ம ஸ்பைடர் மேன கொன்றுருக்காங்க, அவங்க எப்படி நம்ம எம்சியூல அத அஃபெக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு யார் பாசிபிலிட்டீஸ் கம்மி அப்படிங்கிறது மூலமா போயிரலாம். அல்டிமேட் ஸ்பைடர்-மேன் காமிக் ரன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பைடர் மேன கிரீன் காப்ளின் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளியிருப்பாரு. அஃப்கோர்ஸ் அவர் மட்டுமே கொன்றுக்க மாட்டாரு. கடைசியா நடந்த ஒரு பயங்கரமான சண்டையில பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பைடர் மேன் டெத் ஆகுற மாரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, பனிஷர் முன்னாடியே நம்ம பீட்டர் பார்க்கர வந்து ஷூட் பண்ணியிருப்பாரு. அவர் கொஞ்சம் கொஞ்சமா இறந்துட்டு இருப்பாரு. கடைசியா நடந்த இந்த ஃபைட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கிரீன் காப்ளின் ஸ்பைடர் மேன கொல்ற மாரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நம்ம எம்சியூல நடக்கிறதுக்கான சான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. ஏன்னா, இன்னும் கிரீன் காப்ளின இன்ட்ரோடியூஸ் பண்ணல. மேபி யாருக்கு தெரியும் படத்துல திடீர்னு இறக்கி எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா, கிரீன் காப்ளின் பார்த்தீங்கன்னா, எப்படி பேட்மேனுக்கு ஜோக்கரோ அந்த மாரி ஸ்பைடர் மேனுக்கு கிரீன் காப்ளின் தான். ஸோ கிரீன் காப்ளின உடனே இறக்கி இந்த மாரி சம்பவம் பண்றதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். ஸோ இதுக்கான சான்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப கம்மி. ஸோ நெக்ஸ்ட் போயிரலாம். நெக்ஸ்ட் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கிண்ட்ரெட்ன்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்காருங்க காமிக்ல. அவரோட லுக்கே பார்த்தீங்கன்னா செம கிரீப்பியா இருக்கும். இவர் தான் ஹாரி ஆஸ்பான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இவரோட ஆரிஜினே பார்த்தீங்கன்னா தெளிவா சொல்லப்படல. கொஞ்சம் மிஸ்ட்ரியான கேரக்டர் மாதிரி தான் போகும். இவர் பார்த்தீங்கன்னா காமிக்ல நம்ம ஸ்பைடர் மேன மல்டிபிள் டைம்ஸ், ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லைங்க. மல்டிபிள் டைம்ஸ் கொன்றுப்பாங்க. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஸ்பைடர் மேன் பார்த்தீங்கன்னா ரெசரெக்ட் ஆயிட்டு வர மாரியே இருக்கும். அந்த ஸ்டோரியே பார்த்தீங்கன்னா ஒரு மாரி ஃபன்னா போகும். ஸோ இவரு கொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இதுவும் டவுட் தான். கிண்ட்ரெட்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. இன்னும் கிரீன் காப்ளினே வரல. அவரோட பையன் மட்டும் என்ன வரவா போறாரு? அண்ட் ஃபைனலி இந்த காமிக்க தான் பார்த்தீங்கன்னா, நம்ம பிராண்ட் நியூ டே படத்துக்கே அடாப்ட் பண்ற மாரி சொல்றாங்க. அந்த காமிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தி அதர் அப்படிங்கிற இந்த ஸ்பைடர் மேன் காமிக் தான். இதுல யார் மெயின் வில்லனா வருவான்னு பார்த்தீங்கன்னா, மார்லன் அப்படின்னு ஒரு கேரக்டர் வருவாரு. இவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பைடர் மேன பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்றதுக்காண்டி வந்திருப்பாரு. ஏன்னா ஸ்பைடர் மேன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரிச் சோர்ஸா இருப்பாரு நம்ம மார்லனுக்கு. அவர கன்சியூம் பண்றதுக்காண்டி தான் இந்த மார்லன் பார்த்தீங்கன்னா வந்திருப்பாரு. இவரோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா, இவரு ஏதோ ஒரு மித்தாலஜிக்கலான ஒரு இம்மோர்டல் கேரக்டர் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஸோ இவருக்கும் ஸ்பைடர் மேனுக்கும் நடந்த சண்டையில என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, லிட்டரலி மார்லன் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேன கொன்றுப்பாரு. லிட்டரலிங்க. கொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர் மேன ஒரு கொக்கூன் ஃபார்ம் ஆகி அதிலிருந்து மறுபடியும் ரெசரெக்ட் ஆகி வர மாரி காமிச்சிருப்பாங்க. வந்து நம்ம மார்லன் கூட நடந்த சண்டையில மார்லன போட்டு தள்ளுற மாரி காமிப்பாங்க. ஸோ இந்த காமிக்கு தான் பார்த்தீங்கன்னா, நம்ம படத்துக்கே அடாப்ட் பண்ற மாரி சொல்றாங்க. அவர் கொக்கூன்ல இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு நெறைய புது பவர்ஸ்லாம் குடுத்திருப்பாங்க. ஆர்கானிக் வெப், நைட் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த காமிக் ரன் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நெறைய ஃபேன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா புடிக்காம போயிருச்சு. அதனாலே இது அப்ரப்ட்டா கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஸ்பைடர் மேன ரொம்பவே ஓவர் பவர்டா காமிச்ச மாரி இருந்துச்சு. எங்களுக்கு கிளாசிக் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் கேட்டதுனால, இந்த காமிக்ல வந்த ஸ்பைடர் மேன் பவர்ஸ அதோட முடிச்சுட்டாங்க. தி அதர் காமிக்ல நம்ம ஸ்பைடர் மேன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இறந்துட்டு வர மாரி காமிப்பாங்க. ஸோ இந்த காமிக்க தான் நம்ம படத்துக்கே அடாப்ட் பண்ற மாரி தெரியுது. ஏன்னா ட்ரெய்லர்லயே நீங்க பார்க்கலாம். நம்ம பீட்டர் பார்க்கர் பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் ஸ்பைடர் போடுவாரு. கொக்கூன்ல ஃபார்ம் ஆயிருக்க மாரி காமிப்பாங்க. அவர் கண்ணே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர் கண் மாரி மாறும். ஸோ இப்போ வரைக்குமே மெயின் வில்லன் யாருன்னு கன்ஃபார்மே பண்ணல. நம்ம சேடி சிங்க் என்ன கேரக்டர் ப்ளே பண்ண போறாங்கன்னு தெரியல. ஜீன் கிரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த மாதிரின்ட்டு நம்மளுக்கு தெரியல. யாருக்கு தெரியும்? நம்ம சேடி சிங் பார்த்தீங்கன்னா, ஜீன் கிரே ரோல் ப்ளே பண்ணாம இன்ஹெரிட்டன்ஸ்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் நம்ம மார்லனோட ஃபேமிலின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுல இருக்கிற ஒரு மெம்பரா கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட இன்ட்ராக்ட் போகலாம். எனக்கு தெரிஞ்சு மார்லன இறக்கிருவாங்களோன்னு தான் ஒரு டவுட் இருக்கு. எப்படின்னு படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அடாப்டேஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நம்ம ஸ்பைடர் மேன போட்டு தள்ளியே ஆவாங்க. இருந்தாலும் டோன்ட் வொரி கைஸ். நம்ம ஸ்பைடர் மேன வந்து கொல்ல முடியாது. அவர் எப்படினாலுமே திரும்பி வந்துருவாரு. ஏன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா கோல்டன் பீஸ் ஆஃப் மார்வெல். அவர விட்டாங்கன்னா ஆளே கிடையாது. ஸோ டோன்ட் வொரி. நம்ம ஸ்பைடர் மேன் இறந்தாலுமே ரெசரெக்ட் ஆகி வர மாரி தான் காமிப்பாங்க. அது மேபி இந்த படத்துல ஆகுற மாரி காமிக்கலாம். இல்லாட்டி நம்ம நெக்ஸ்ட் வர டூம்ஸ்டேல கூடயும் அவர் உயிரோட வர மாரி காமிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டே சுத்தி இருக்கிற கிரேசி தியரிஸ். ஸோ இந்த மாரி கீக் டாபிக்ஸை பத்தி பேசணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐயா. See you in the next video guys. Bye.